தந்தை, மைந்தன், தூய ஆவியானவருடைய திருப்பெயராலே உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு ஆகிய இந்த நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த இடத்துல வரக்கூடியவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே கூட கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் இந்த நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் மாறாதவர், மறக்காதவர், எப்பொழுதுமே எங்கள் மேல் கிருபையும் தயவும் உள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட எங்களுடைய மத்தியிலே பிரசன்னராய் நீர் வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் கூட ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக வர பிரயாசப்படுகிறவர்களை அவர்களுடைய பிரயாசத்தை அறிந்து துரிதமாய் ஆண்டவரை தடைகளை நீக்கி போட்டு இந்த ஆராதனைக்குள்ளாய் கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய நாம மகிமைக்காய் உம்மை உயர்த்தும்படியாக எங்களுடைய செயல்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆலய வளாகம் முழுவதும் சகரியா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நானே அதற்கு அக்கினி மதிலாய் இருப்பேன் என்ற பிரகாரம் ஆண்டவரே, இந்த ஆலயம் வளாகம் முழுவதும் உம்முடைய அக்கினி மதிலினால் பாதுகாத்து பராமரித்து கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும் கடவுளுடைய நாம மகிமைக்காகவும் பாமாலைகளிலே 22வது பாமாலையை பாடுவோம். தூய தூய தூயா சர்வவல்ல நாதா என்ற பாடலை நாம் பாடுவோம்.
நாம் நின்ற வண்ணமாகவே கடவுளை தொழுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவை கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடுவோம். கடவுள் ஒளியாக இருக்கிறார். ஒளி எவ்வளவு வேணும் இருளில்லை. அவர் ஒளி இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை நாம் போற்றுவோமாக. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசனா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்தும் அது குமாரன் எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரைமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பழுகிறவனை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவ அறிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மையில்லை. நமது பாவங்களை அறிக்கிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவது அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் இந்த பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரல் அல்லர். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு ஆகையால் நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு முதலாம் பாவ அறிக்கையின் மூலமாக நாம் கடவுளிடத்தில் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இருக்குமுள்ள பிதாவே, அப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியிழந்து போனோம். எத்தனை யோசனைகள் விருப்பங்களுக்கும் மிகவும் நின்றந்தோம். பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். ஏத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அடிச்சத வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளுக்கு இறங்கும். தப்பிதுங்களை இருக்கைகளின் பொறுமையாரும் பாவத்தினர் துக்கப்படுகளை சீர்படுத்தும். பிதாவே, வருஷ நாமத்திற்கு மகிமுண்டாகும்படி நாங்கள் இனி இப்போது தேவபக்தியும் நீதியும் தெளிந்து புத்துள்ளாய் நடந்துவிட இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் கிருபை செய்தருளும். ஆமீன்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேர்தலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் 2 ராஜாக்கள் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 9-16 வரை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-16 வரை. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இரு பக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி, இதோ உமது அடியாரோடே 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றின் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன், அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலருக்கு எழுதிய நிருபம் 7ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் முதல் 60 வரை. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 54 முதல் 60 வரை. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ
வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நரகத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் படித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். சங்கீதம் 105 1 முதல் 11. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்னென்றைக்கும் நினைத்திருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. மத்தேயு 28 வசனங்கள் 16 முதல். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை. 229வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். அப்போது சந்தா உரைகள் மற்ற கவர் காணிக்கைகள் இருப்பின் முன்பாக வந்து நீங்கள் படைக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அமர்ந்திருப்போம். இன்றைய நாளிலே நமக்கு அருள்வரை ஆற்றும்படியாக ரெவரண்ட் ஜோசுவா கருணா ஐயா அவர்கள் நம்ம அதில் இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் ஏசிசி தூக்குனாங்குப்பம் பெரும்பாலல் என்ற அந்த பகுதியில், கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே சபையின் மூலமாக அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன்.
இந்த நாளுக்குரிய செய்தியை ஐயா அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார். ஜெபம் செய்வோம். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டு இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசை நாதம் தேனிலும் மணிய வேதம். திருமறையின் இசை நாதம் தேனிலும் இனிய வேதம். தருமெனக்கானந்த சந்தோஷம், தருமெனக்கானந்த சந்தோஷம். தீர்க்கும் என் இருதயத்தின் தோஷம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூட நாங்கள் தியானிக்கிற இந்த தியானத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கூட ஆண்டவரே இந்த பகுதியை நாங்கள் தியானிக்கும் பொழுது உம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும். ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கூட இந்த இடத்துல நான் வந்து நிற்க எனக்கு உதவி செய்த என் கர்த்தருக்கு முதலாவது நன்றியையும், இந்த ஆலயத்து ஆயர் அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி ட்ரெஷரர் ஒவ்வொருவருக்குமே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே பாருங்க, கொடுத்திருக்கிற தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு. இயேசு கிறிஸ்துவும் அருள் பணியும், அல்லது கிறிஸ்துவின் சிந்தனையோடு கூடிய அருள் பணி, அதாவது மிஷனரி ஒர்க். இயேசு கிறிஸ்துவோடு கூட மிஷனரி ஒர்க் பண்ணுறது, மிஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய சென்னை டயசிஸில் இந்த வருஷத்தில் கொடுத்துருக்கிற தலைப்பு எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாகவே இருக்கிறது. ஹோலி வீக்கில் இருந்த 3 தலைப்புகள் இங்கே பேசினாங்களா? துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ஒரு வித்தியாசமான தலைப்பாக இருந்துச்சுல்ல. எப்போவுமே வழக்கமாக நம்ம பேசுகிறது என்ன பேசுவோம்? அத்திமரம், கேள்வி கேட்டல், அப்புறம் அபிஷேகம், இப்படி தான் பேசுவோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்காக பரிதபிக்கணும் அப்படின்னு சொல்லி தலைப்புகளை கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அதில் பார்த்தீங்கன்னா 2வது நாள் இருந்த தலைப்பு பாருங்கள், பாலஸ்தீனத்துக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக மட்டும் செத்தாரா, உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காகவும் செத்தாரா? உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காகவும் தானே தன்னுடைய உயிரையே கொடுத்தாரு. அப்போ பாலஸ்தீன மக்கள் மட்டும் வேறையா? அவர்களும் ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகள். அதே போல தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கொடுத்திருக்கிற தலைப்பின்படி நாம் ஒவ்வொருவருமே யாராக இருக்கணும்? நம்ம எல்லாருமே மிஷினரி தானே. நம்ம எல்லாருமே மற்ற மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. மற்ற மதத்துல எல்லாம் நீ ஏற்றுக்கிட்டியா, சந்தோஷமாக உன் வேலையை பார்த்துட்டு போன்னு இருக்கும். ஆனால் கிறிஸ்துவத்தில் மட்டும் ஒரு பயங்கரமான கட்டளை என்ன தெரியுமா?
நீ பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு கட்டாயம் சொல்லணுங்கிறது தான் கிறிஸ்தவத்தினுடைய பெரிதான கொள்கை. ஏன்னா நான் செத்துருக்கிறேன், நீ சாவ மாட்டியான்னு கேட்பார் ஆண்டவர். எப்படி? நான் செத்துருக்கிறேன், நீ சாவ மாட்டியான்னு கேட்பார். அதானே இயேசு கிறிஸ்து. அப்போ நம்ம சாவறதுக்காக நம்மளை பிரித்து எடுத்து இந்த ஊருக்குள்ளே கொண்டாந்து வச்சிருக்கிறாரா? பயங்கர குழப்புறேன் நான் ஆரம்பத்திலேயே. நம்ம வாழாமல் சாவறதுக்காக நம்மளை கொண்டாந்து வச்சிருக்கிறார் ஆண்டவர்? அப்படியெல்லாம் கிடையாது. வாழ்கிற இடத்துல பாவத்துக்கு செத்து கிறிஸ்துவுக்கு பிழைத்திருக்கிற அனுபவத்திலே நாம் இருக்கணும். எதுக்கு செத்து? பாவத்திலே செத்து. ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு தெரியுமா? தாத்தா தாமஸு அப்பா மோசு நான் நோபோவாசு இன்னும் என்னங்க. தாத்தா தாமஸு அப்பா மோசு நான் நோபோவாசு இன்னும் என்னங்க. அதோட பொருள் என்ன? எங்கள் தாத்தாவும் கிறிஸ்டின்னு, எங்கள் அப்பாவும் கிறிஸ்டின்னு, நானும் கிறிஸ்டின், இதுக்கு மேலே எனக்கு என்னங்க வேணும் அப்படிங்கல. இவங்க எல்லாருமே இங்கே பரம்பரையாக இருக்கிறாங்க. பரலோகத்தில் சொத்து வச்சுருப்பாங்களாங்கிறது என்னது? கொஸ்டின் மார்க் தான், கேள்விக்குறி தான். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தில் சொத்து சேர்க்கணும் அப்படின்னா இன்றைய தலைப்பின்படி கிறிஸ்துவின் சிந்தனையோடு கூட அருட்பணி செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். யாரோட சிந்தனையின்படி? நம்ம சிந்தனைப்படி இல்லை, கிறிஸ்துவின் சிந்தனையின்படி அருட்பணி. அருட்பணினா மிஷனரி ஒர்க், ஊழியம் செய்கிறவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிகவும் பிரயாசப்பட்டு நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்கள், இந்த தலைப்புகளை கண்டுபிடிக்கிறவங்க இந்த நாளில் அப்படி தலைப்புகளை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த அருட்பணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1970லேருந்து தான் அதிக அழுத்தம் கொடுக்குறதா வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து மிஷினரிகள் வருவாங்க, இங்கே ஊழியம் செய்வாங்க, கடந்து போயிடுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கத்தோலிக்கர்கள் அவங்க கத்தோலிக்க மதத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு அவங்களோட குருக்கள் இவர்களை அனுப்பிச்சு தந்து கத்தோலிக்கர்களை பண்ணுவாங்க. இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வட்டாரங்களில் இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் அவங்களோட சபைக்கு கொண்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் டேவிட் ஜே போச் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, அருட்பணி அப்படிங்கிறது கடவுள் மனிதரிடத்தில் அன்பு கூறுகிறது. ஆகவே மனிதரை கிறிஸ்துவுக்காக மனம் மாற்றமோ மதம் மாற்றமோ செய்வதோடு அருள்பணி சுருங்கி விடாது அப்படிங்கிறார். என்னவா? மதம் மாற்றமோ மனம் மாற்றமோ செய்கிறது என்ன பண்ணாதான் ஆண்டவருடைய அருள் பணியில் சுருங்கிறாதுன்னு சொல்லி டேவிட் ஜே போச் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன தான் அருள் பணி செய்கிறது, எதை தான் அருள் பணி செய்கிறது? அப்போ அருள் பணி செய்கிறது சுருங்கக்கூடாது அப்படின்னா என்ன தான் செய்கிறது? மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் 10லேருந்து 20 வசனங்கள் அவர் சொல்லும் பொழுது நீங்கள் இப்படியெல்லாம் போய் செய்யுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளையாக கொடுக்குறாரு. அதை 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது 26:32 ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதாவது அவர்களுக்கு உபதேசம் பண்ணது பார்த்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 10லேருந்து 20 வரைக்கும் சொல்லிட்டு, நான் உயிர்த்தெழுந்து எங்கே போவேன்? கலிலேயாவுக்கு போவேன். நீங்கள் எல்லாரும் எங்கே வந்துருங்க? அங்கே வந்துருங்க, எங்கே? அந்த மலை மேலே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுத்த கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் கமிஷன்னா அதோட தமிழ் பொருள் என்ன? இயேசுநாதரின் சிறந்த கட்டளை. கிரேட் கமிஷன்னா கட்டளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? கிரேட் கமிஷன்னா இப்போ நம்ம ஒரு வேலையில் சேர்றோம் அப்படின்னா இந்த வேலையை நீ இப்படி தான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு ஒன்று வரவேற்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளை அந்த மலை மேலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த என்ன பண்ணுறாரு? அந்த கிரேட் கமிஷனை கொண்டாந்து கொடுக்குறாரு. கொடுக்குறது மாத்திரம் இல்லை, நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் என்னத்தை சொல்லுங்கன்னாரு? சுவிசேஷம் அறிவிங்கள் அப்படின்னாரு. சகல சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. என்ன சுவிசேஷம் அறிவிப்பீங்க? இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுன்னாரா வந்துருச்சுன்னு சொன்னாரா? உங்கள் நடுவில் இருக்குன்னு தானே சொன்னார்.
பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, வந்துருச்சுன்னு தானே சொன்னார். உங்களிடத்திலே வந்திருக்கிறது, இறங்கி வந்திருக்கிறதுன்னு தானே சொன்னார். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் என்னது, அந்த கிரேட் கமிஷனில் போடப்பட்ட வார்த்தைகள். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். போதும். இதில் பார்த்தீங்கன்னா அவர் முதலாவது சொன்ன காரியம், நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடர்களாக்குங்கள்னு கொடுக்குறாரு. முதல் காரியம் என்ன சொல்கிறாரு, புறப்பட்டு போய் எல்லா மக்களையும் என்ன ஆக்கணுமா, சீடராக்குங்கிறாரு. இதில் நம்ம படித்ததில் பார்த்தீங்கன்னா, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்போ சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படிங்கல, அப்போ இதில் கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னென்னா, மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்டுங்கிறார் ஆண்டவர். என்ன காட்டுங்கிறாரு, மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்டுங்கிறார். வாழ்ந்து காட்டுங்கன்னா எப்படி வாழ்ந்து காட்ட முடியும்? ஒரே ஒரு ஆள் வாழ்கிறதுக்கு 10 பங்களா வச்சுக்கலாமா? அதானே வாழ்ந்து காட்டுறது இல்லையா? நம்ம கட்டுற பணம்லாம் எங்கேயோ போகுது, அது வேற விஷயம். அப்போ வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னா அந்த மாதிரி மாட மாளிகை கூட கோபுரம் அந்த மாதிரி காரியத்தில் வாழ்ந்து காட்டுறதா? அப்படி வாழ்ந்து காட்டணுமா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வாழ்ந்தது போல வாழ்ந்து காட்டணுமா? அப்போ பஞ்ச பரதேசியா சுத்த சொல்கிறாரோ? அவர் அப்படி தானே சுத்தினாரு. நரிகளுக்கும் குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுஷகுமாரன் தலை சாய்க்க இடமில்லையேன்னாரு. அந்த மாதிரி நம்மளை தூங்காமல் சுத்த சொல்கிறாரா? அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கை முறைமையில் யாரை பிரதிபலிக்கிறவர்களாக இருப்பது அருள்பணி, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்கிறது அருள்பணி. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பிரதிபலிக்க முடியும்? ஒரு கேள்வி, 3 கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? தொடர்ந்து 3 கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? உதாரணத்துக்கு உங்கள் வீட்டையாவை பார்த்து, பீரோவில் பட்டுப்புடவை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. வீட்டையாவுக்கு குழப்பம் இருக்கும், எந்த பீரோவில் இருக்குது? பதில் பீரோ கலரையும் சொல்லியாச்சு. சரி, அந்த ப்ரௌன் கலர் பீரோவில் இருக்குது. பீரோவை திறந்தாச்சு. எந்த ராக்கில் இருக்குது? 2வது ராக்கில் இருக்குது. 3வது கேள்வி, எத்தனாவது கேள்வி? 3வது கேள்வி, எந்த புடவைக்கு கீழே இருக்குது? யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஒரு புடவை இருக்கிறத எடுத்தாந்து கொடுக்க தெரியல, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு வார்த்தை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாரை பிரதிபலிக்கிறோம்? லொல்லுன்னு ஒன்று சொல்லுமே, அப்போ நம்ம யாரை பிரதிபலிக்கலை? வாழ்ந்து காட்டுகிற அனுபவம் அப்படின்னு வரையில் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அது செய்கிற அருள் பணி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு 3 கேள்விக்கே நம்மளால் பதில் சொல்ல முடியலைன்னா குடஞ்சி 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 கேள்வி கேட்பாங்களே, ஏசு உண்மையாக செத்தாரா, நீ போய் பார்த்தியா அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறது? வரலாற்று சுவடுகள் சொல்லுது இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் செத்துருக்கிறாரியா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டுவது என்பது மாட மாளிகை கூட கோபுரம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முறைமைகளில் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? மோசே சீனாய் மலையில் இருந்து இறங்கி வரும் பொழுது அவனோட மூஞ்சை யாருமே பார்க்க முடியல, முகத்தை அவங்க யாருமே பார்க்க முடியல. பார்க்க முடியாததுக்கு காரணம் அவனுடைய முகம் என்னவா இருந்துச்சு? பயங்கர பிரகாசமாக இருந்துச்சு. அவன் யாரை பிரதிபலிக்கிறவனா இருந்தான்? கடவுளை பிரதிபலிக்கிறவனா அங்கேருந்து இறங்கி வர்றான். ஏன்னா அவன் யாரோட பேசிட்டு வர்றான்? கடவுளோடு பேசிட்டு வர்றான். கடவுளை பிரதிபலிக்கிறவனா இருக்கிறான். அதனுடைய விளைவு அவன் முகத்தை யாருமே பார்க்க முடியல. நம்ம முகத்தை விரும்பி பார்க்குறாங்களா விரும்பாமல் பார்க்குறாங்களா அப்படின்னா கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறோமா அல்லது நம்மை பிரதிபலிக்கிறோமா? இந்த 6 மணி மூஞ்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 6 மணி மூஞ்சி ரொம்ப கேள்வி கேட்குறனோ? சரி, இந்த 6 மணி மூஞ்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம மூஞ்சை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். என்ன வந்துடும்?
நமக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். இது என்னது? 6 மணி மூஞ்சி. அப்போ அந்த 6 மணி மூஞ்சி மாதிரி நம்மளுடைய இனஜன பந்துக்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், இவங்கள்ட்ட நாம் இருப்போமானா யாரை பிரதிபலிக்கிறவர்களா இல்லை? ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களா இல்லை. நம்ம ஆண்டவர் சொன்ன கிரேட் கமிஷனுக்குள்ளே இல்லை, கிரேட் கமிஷனுக்கு வெளியில் இருக்கிறோம். என்னென்னு இருக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவர்கள். ஏன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவோம், திருவிழா ஆராதனை எடுப்போம், கல்யாணம்லாம் கிறிஸ்தவ முறைமைப்படி எல்லாம் செய்வோம். ஆனால் வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்காதவர்களா எப்படி இருப்போம்? நம்மளை பார்த்தோன்னே அடுத்த தெருவில் ஓடி போயிடுவாங்க. அப்படி இருப்போம். அப்படி இருக்கிறோமா? அல்லது ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? கிரேட் கமிஷனில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அவங்க நம்மள்கிட்ட பேசலைன்னா எப்படி நம்ம அவங்கள சீஷராக்க முடியும்? ஆண்டவர் சொன்ன விஷயத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நீ போய் சொல்லு, அவன் கேட்குறான் கேட்கல, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நீ என்ன பண்ண, ஆனால் நீ போய் சொல்லிடு, உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் செத்துருக்கிறார், நீ சொல்லிடு. அவன் கேட்குறான் கேட்கல, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இன்னொன்று ஒரு ரகசியம் தெரியுமா? நாங்கள் ஊழியக்காரர்கள்லாம் நல்லா ஆசீர்வாதமாக நல்லா இருக்கிறோம் தெரியுமா, மனமகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்கள். இயேசுநாதர் சொன்னது தான். யாருக்காச்சும் ஞாபகம் வருதா? இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்ச பரதேசியாக தெருவா அலையிடுவேன். அது தட் மீன்ஸ் ஊராக சுற்றுருவேன். ஆனாலும் என்னோடய மகிழ்ச்சியை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல. இன்னை வரைக்கும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரீசன் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார்ல, போய் ஒரு ஊருக்குள்ளே போய் அந்த ஊரை ஆசீர்வதிங்க, அந்த ஊரில் இருக்கவங்களாம் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு இக்கு வைப்பார். ஒருவேளை அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு தங்கலைன்னா எங்கே வரும்னு சொன்னார்? யாருக்கு வரும்னாரு? நமக்கே இல்லை, எனக்கு வரும்னாரு. யாருக்கு வரும்னாரு? அப்போ அந்த ஆசீர்வாதம்லாம் யாருக்கு வருது? எனக்கு வந்து சேர்ந்துருதா? சாதாரணமாக ஒரு சர்ச்சில் போனாவே குறைஞ்சது ஒரு 100 பேரை நான் சாதாரணமாக காணிக்க வாங்கினா கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், இப்படியே சொல்லுவேன். இதனுடைய விளைவு எலிஜிபிள் இல்லாத பர்சன்ட் என்ன பண்ணும்? ஆமாம், ரிட்டன் எனக்கு வந்துடும். ரிட்டன் வந்துருச்சுன்னா நான் என்னவா இருப்பேன்? ஆசீர்வாதமாக இருப்பேன். அப்போ ஆசீர்வதிக்காதவங்களோட நிலைமை, இந்த நல்லா இருப்பியா அப்படின்னு கேட்குறது ஒரு விதம், நல்லா இருப்பியா, எப்படி நல்லா இருப்பியா அப்படிங்கிறது வேற ஒரு விதம். அப்போ நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை நல்லா இருப்ப நல்லா இருப்ப அப்படின்னு வருதா, நல்லா இருப்ப அப்படின்னு வருதா? நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இதுதானே நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அப்போ என்னுடைய வாழ்க்கை முறைமையில் கிறிஸ்துவை காட்டும் பொழுது என்னை துன்பப்படுத்துகிறவர்களை நான் ஆசீர்வதிக்க முடியுதா? எனக்கு எதிராக போராடுறவங்களை நான் ஆசீர்வதிக்க முடியுதா? எனக்கு எதிராக இவங்க தான் செயல்படுறாங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அவங்கள்ட்ட போய் சிரிச்சுக்கிட்டு பேச முடியுதா? அப்படி முடியலை அப்படின்னா இன்னுமே கிறிஸ்துவினுடைய கட்டளைக்குள்ள, அந்த கிரேட் கமிஷனுக்குள்ளே நம்ம வரல, ஆண்டவருடைய பிரதிபலிக்கலை. சகல ஜாதிகளையும் போய் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லல. நம்ம கிட்ட இருக்கிற கண்ட சகோதரனுக்கிட்டே நாம் அன்பு கூறாவிட்டால் காணாத தெய்வத்திடத்தில் நாம் எப்படி அன்பு கூற முடியும்? முடியாது இல்லையா? அப்போ அந்த கிரேட் கமிஷனில் ஃபஸ்ட்டு வர காரியம், நம்மை எப்படி பண்ணணுமா? ஆண்டவரோடு கூட வாழ்கிறவர்களாய், ஆண்டவரோடு வாழ்கிறவர்களாய் வாழ்ந்து காட்டுகிற அனுபவம் முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையில், கிரேட் கமிஷனில் கொடுக்க கட்டளையில் முதலாவது காரியமாக இது இருக்கிறது. நம்மை மற்றவர்களுக்கு எப்படி வெளிக்காட்டுகிறோம்? கிறிஸ்துவை வெளிக்காட்டுகிறோமா அல்லது நம்முடைய சுயத்தை வெளிக்காட்டுகிறோமா? ஒருத்தர் ஒரு அறிவியலாளர் எழுதுறாரு, நமக்குள்ள எல்லா வகையான மிருகத்தினுடைய குணங்களும் இருக்குதான். என்ன இருக்குதா? எல்லா வகையான மிருகத்தினுடைய குணங்களும் இருக்குதான். ஆனால் நம்ம மனுஷனாக வாழ்கிறோமா? எப்படி வாழ்கிறோமா? இருக்கா இல்லையா? எல்லா மிருகத்தோட குணமும் இருக்கா இல்லையா நம்மள்கிட்ட? நாங்கள் மிருகத்தையே பார்த்ததில்லை, அப்போ என்னட்ட ஏங்க கேட்குறீங்க அப்படிங்கிறீங்களா? எல்லாருமே பமாரியன் டாக் வளர்ப்பீங்க தெரியுமா? அந்த புசு புசுன்னு வெள்ளையாக இருக்கும் தெரியுமா? அந்த டாக்கோட சரியாக சொன்னால் அதோட பேர் என்ன தெரியுமா? மாஸ்டர் பிட்டன் டாக்குன்னு சொல்லுவாங்க. வளர்க்குற மாஸ்டரே அது கடிக்குமா? பமாரியன் டாக் வளர்க்குறவங்க யாராச்சும் கடி வாங்கலன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
எல்லாருமே கடி வாங்கியிருப்பீங்க இல்லையா? அதுக்கு பேர் என்னது? மாஸ்டரையே கடிக்கிற நாயின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே வளர்க்குறாரு நம்மளை. நம்ம அவரை பிரதிபலிக்க முடியாதபடிக்கு அவரையே கடிப்போமானா நம்முடைய நிலைமை என்ன? டாக்கா இருந்தால் கொண்டு போய் வித்தரலாம், நம்மளை விற்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிற விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருள்பணியாளர்களாய் திருச்சபை மக்களாய் நாம் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு சார்புடையவர்களாய் ஆண்டவரை வெளிக்காட்டுகிறவர்களாய் இருக்கிறோமா? ரெண்டாவது காரியம் பாருங்க, 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாசுங்க. போதும், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. எவர்கள் கை கொள்ளும்படி? நான் யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறேனோ அவர்கள் கை கொள்ளும்படி. மொதல் காரியத்திலேயே நம்ம எத்தனை மார்க்குன்னு நமக்கு தெரியல. மொதல் காரியத்திலேயே எத்தனை மார்க்குன்னு நமக்கு தெரியல. இப்போ ரெண்டாவது கட்டளையா என்ன சொல்கிறாரு? அவர்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? அப்போ அவர்களை வாழ வைக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். மற்றவர்களை வாழ வைக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். டேவிட் ஜே போச் அவரே சொல்லும் பொழுது, இயேசுநாதர் தமது வாழ்க்கை மாத்திரம் இறையாட்சிக்கு தகுதியுள்ளதாக அமைந்து ஓய்ந்து விடவில்லை. அனைவரும் அரசின் வாழ்வையை பெற போதித்து கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்லி டேவிட் ஜே போச் அவரோட புத்தகத்தில் எழுதியில் என்ன சொல்கிறாரு? அவர் சாதாரணமாக வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு போகல, அவர் வாழ்க்கை முழுமையுமே மற்றவர்களுக்காக பணி செய்வதிலேயே ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டே இருந்தாராம். மற்றவர்களுக்காக பணி செய்வதிலேயே ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி டேவிட் ஜே போச் அவர் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை செய்ய வரும் பொழுது பிதாவை பிரதிபலிக்கிறவராய் இந்த உலகிலே இருந்தார். 2 இடத்துல மறைஞ்சு போனாரா இயேசு கிறிஸ்து? அவரை ஹானர் பண்ண ட்ரை பண்ணாங்க. கடவுளுக்கு மாத்திரம்தான் என்னது மரியாதை, எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கடந்து போனாரா? இன்னொரு இடத்துல கல்லறிய ட்ரை பண்ணாங்களா? கடந்து போனாரா? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இருந்த பொழுது பிதாவை கனப்படுத்துவதிலே முந்தி கொண்டு இருந்தார். எல்லாவற்றையுமே நமக்கு சொல்லி காட்டினார் இல்லையா? அதே போல் ஏழை எளிய மக்களை வாழ வைக்கிறவராக இருந்தார். யாரெல்லாம் வாழ வைக்கிறவராக இருந்தார்? ஏழை எளிய மக்களை வாழ வைக்கிறவராக இருந்தார். தன்னுடைய வாழ்க்கைப்படியே அவர்களை வாழ வைக்கிறவராக இருந்தார். இளம் விதவையினுடைய மகன் இறந்து போனான். அங்கே போய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? உயிரோடு எந்திரிச்சு வாங்குறாரு. இந்த கொலக்கரையில் ஒருத்தன் படுத்து கிடந்தானே, எத்தனை வருஷம் படுத்து கிடந்தான்? 38 வருஷம் படுத்து கிடந்தான் கொலக்கரையில். அன்றைக்கு பண்டிகை நாள். அந்த பண்டிகை நாளில் எல்லாருமே அந்த கொலக்கரையில் போய் எல்லாருமே பார்க்குறாங்கல்ல. இந்த இயேசு கிறிஸ்து பர்டிகுலராக அந்த ஒரே ஒரு பர்சனை மட்டும் போய் ஏன் பார்க்கணும்? ஏன் இதுக்கு முன்னாடி ஜாஸ்தியாக நாட்கள் அங்கே இருந்திருப்பாங்க இல்லையா? ரீசன் என்ன தெரியுமா? நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, பழம், ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க, யாரை போய் பார்ப்போம்? நமக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் தான் போய் பார்த்துட்டு நல்ல பிள்ளை அங்கே எதுவும் ஆரஞ்சு பழம் ஏதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடுவோம் இல்லையா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டோமா? சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி இவனுக்கு உறவினரே இல்லை, சொந்தக்காரவங்களே இல்லை. பண்டிகை நாளில் எல்லாரையும் போய் எல்லாரும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன சரியாகலையா, தள்ளி விட ஆள் இல்லையா, அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் தனிமையாக இருக்கிறான். தனிமையாக இருக்கிறவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் பார்த்து அங்கே போய் என்ன கேட்குறாரு? எப்போ உனக்கு என்னப்பா செய்யணுங்கிறார். அப்போ அவன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள், என்னை இறக்கி விட ஆள் இல்லைங்க. அப்போ இவன் தனிமை. இவன் யார்? தனிமையாக இருக்கிறவன். இவன் யார் கிடையாது, அந்த மாதிரி பார்க்க வந்தவங்க, பழம்லாம் வாங்கிட்டு வந்து பார்க்க வந்தவங்க யாருமே, சொந்தக்காரங்க யாருமே வரல. தனியாக இருக்கிறவனை போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் பார்க்குறாரு. பார்த்தவொடனே அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டவொன்னே அவன் என்ன சொல்லணும்? சுகமடைஞ்சா நல்லா இருக்குங்கன்னு சொல்லணும். இவன் என்ன சொல்கிறான்? இந்த குளத்தை கலக்கையில் என்னை இறக்கி விட்றதுக்கு ஆள் இல்லைங்க. அப்போ எத்தனை தடவை அந்த குளத்துக்குள்ளே உழுந்து மறுபடியும் எந்திரிச்சு படுத்தாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறது என்ன? இந்த குளத்தை கலக்கையில் என்னை இறக்கி விட்றதுக்கு ஆள் இல்லைங்கிறான். அடுத்த செகண்ட் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு நடங்குறாரு. இவன் எத்தனை வருஷமாக படுத்து கிடக்கிறான்? 38 வருஷம் படுத்து கிடக்கிறான். இந்த காலையிலே எந்திரிக்கலையே நம்ம எந்திரிக்கிறது கிடையாது. நம்ம காலையில் எந்திரிக்கல எப்படி எந்திரிப்போம்? ஒரு லெஃப்ட்டு, ஒரு ரைட்டு, அப்புறம் எந்திரிப்போமா வேணாமா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த முக்கியமாக இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு 11 மணிக்கு தான் விடியும் இல்லையா?
இல்லை, நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது? ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு அப்புறம் தான் எந்திரிப்போம். ஆனால் இவன் பொஸ்க்குன்னு டக்குன்னு சுற்றிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்புனவன் ஓடியே போயிட்டான். ஏன்னா அங்கே விசாரிக்கல, உன்னை யார் சுகப்படுத்துன்னு கேட்டால் அவன் யாருன்னே தெரியலன்றான். யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாருங்க, படுக்கை எடுத்துகிட்டு போனார், வந்துட்டாங்கிறான். அப்போ ஏசுன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்? டக்குன்னு கேட்டான், சுட்டினான், போயிட்டே இருந்துட்டான். அப்போ தனியாக இருக்கிறவனை நாம் விசாரிக்கும் பொழுது, தேவையுள்ளவர்களை நாம் விசாரிக்கும் பொழுது, தேவை உள்ளவர்களுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது அவர்களை என்ன பண்ணலாம்? அவர்களுடைய வாழ்க்கையை நாம் முன்னேற்ற முடியும். அப்போ ரெண்டாவது கிரேட் கமிஷன் என்ன? அடுத்தவர்களை வாழ வைப்பது அருள் பணி. அடுத்தவர்களை வாழ வைப்பது அருள் பணி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேற யாருமே வேணாங்க. நம்மளுடைய சொந்தக்காரங்க, இனஜன பந்துக்கள் ஒருவேளை ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சும் நம்ம உதவி செய்யாமல் இருந்தோன்னா, ஐயோ யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கோ, தெரியாதனமாக ஃப்ளோவில் சொல்லிட்டனோ, சரி தெரியாதனமாக ஃப்ளோவில் சொல்லிட்டேன், இருந்தாலும் நல்ல விஷயமா என் மனசுக்கு தோணுது. அப்போ நம்முடைய இனஜன பந்துகள் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம தெருவில் 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் ஆண்டவர் நம்ம மனசில் பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? முடியாது இல்லையா? ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து தனியாக படுத்திருந்தவனை பார்த்து பொட்டியை கட்டுறா கிளம்புடா அப்படின்னாரு. அவன் கிளம்பி வாழ்க்கையிலே முன்னேறினவனாக இருந்தான். அப்போ நாம் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையை கனப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ நம்மளால் எத்தனை பேரை வாழ வைக்க முடியும்? நிறையா பேரை வாழ வைக்க முடியும். முடியுமா முடியாதா? முடியும். அப்போ நம்மளால் முடியும்னா ஆண்டவர் அதை தான் நமக்கு அருள் பண்ணின்னு சொல்கிறார். நம்ம போயெல்லாம் வடக்கையெல்லாம் போய் ஊழியம் செய்ய வேண்டாங்க, ரொம்ப கஷ்டங்க. நார்த்தில் போய் நம்ம பாஷை தெரியாத இடத்துல நம்ம அப்படியெல்லாம் போய் மிஷினரி பண்ணி செய்யணும்னு அவசியம் இல்லை. எம்எல் ஜெமசிங் அண்ணன் சொல்லும் பொழுது சொல்லுவார், போ அல்லது அனுப்பும்பார். நம்ம அனுப்புகிற கேஸ்லேயே இருந்துட்டு போயிடுவோம், போக வேண்டாம். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்முடைய கடமை என்ன? இப்போ ஒன்றுமே இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் பரலோகத்துக்கு போயிட்டான், போனோடனே ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியுமாம்பார். தெரியுங்க, பக்கத்து வீட்டில் பாட்டு பாடுவாங்க, போதகர்லாம் வந்து ஜெபம்லாம் பண்ணுவார், தெரியுங்கம்பாங்க. ஏன் ஏற்றுக்கலன்னா அவங்க என்னை ஏற்றுக்க சொல்லலைங்கன்றுவாங்க. அப்போ பனிஷ்மெண்ட் எங்கே வந்துடும்? நமக்குன்னு சொல்லாதீங்க, எனக்கு வந்துடும், தனியாக சொல்லுங்கள். இதில் வந்து கூட்டு சேர்க்காதீங்க. எப்படி சேர்க்கக்கூடாது? கூட்டு சேர்க்கக்கூடாது, தனியாக. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ கிரேட் கமிஷனில் சொல்லும் பொழுது மற்றவர்களுடைய நலத்தை விரும்புகிறவர்களாய், அதில் தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்போ நம்ம கை கொண்டாதான் அவங்கள கை கொள்ள சொல்ல முடியும். ஆண்களில் எத்தனை பேருக்கு டீ போட தெரியும்? ஐயோ, சின்ன பையனுக்கு டீ போட தெரியுமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் தெரியுமா? தாய்மார்கள் காப்பி போடுறது ரொம்ப ஈஸி. விருந்தாடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி பால் சூடாக இருந்தாலும் சரி, சூடு இல்லைனாலும் சூடு பண்ணிவிட்டு காப்பி தூளை தலையில் கொட்டி சர்க்கரையை தலையில் கொட்டி கலந்து கொண்டாந்து கொடுத்தா காப்பி வந்துடும். ஆனால் டீ அப்படி கிடையாது. டீக்கு ஏசுநாதர் மாரி பொறுமை வேணும். டீ போடணுன்னா என்ன வேணும்? அந்த டீ தூள் கொதிக்காமல் மட்டும் நீங்கள் டீயை போட்டு கொடுத்துட்டீங்க, வர்ற சொந்தக்காரங்களும் அங்கேயே துப்பிட்டு போயிடுவாங்க. டீக்கு என்ன வேணும்? ஏன் ஆண்களுக்கு டீ போட தெரியுமான்னு கேட்டேன் தெரியுமா? இங்கே இருக்கக்கூடிய சென்னை டயசிஸில் ஒரு பெரிய திருச்சபை, அதில் நான் பேசையில் ஒரு காரியம் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் வீட்டு ஐயா டீ கேட்டிருப்பாரு, நீங்கள் டீ போட்டு கொடுத்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, அம்மா கொஞ்சம் சக்கரை கூட போட்டிருக்கலாமே அப்படின்னு வீட்டு ஐயா சொல்லியிருப்பார். சொன்னதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இனிமேல் வாழ்நாளில் நான் டீ போட்டு கொடுத்தேன்னா பார்த்துக்கையான்ட்டு நீங்கள் முறைச்சிட்டு இன்னைய வரைக்குமே உங்கள் வீட்டுக்காருக்கு டீயே போட்டு கொடுத்துருக்க மாட்டீங்கன்னு சொன்னேன். சொன்னோடனே இப்படி சொல்லிவிட்டு மெசேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன். ஒரு ஏறக்குறைய ஒரு 80 வயசு இருக்கும் அந்த அம்மாவுக்கு. வந்து, ஐயா எங்கள் வீட்டுக்காருக்கு இன்னை வரைக்குமே நான் டீ போட்டு கொடுத்தது இல்லையா, காரணம் நீங்கள் சொன்னது தான் ஐயா அப்படின்னாங்க. புரியுதா? அப்போ டீயில் அவ்வளோ கஷ்டம் இருக்குங்க. எவ்வளோ கஷ்டம் இருக்குது? டீ குடிக்கிற ஒரு ஆளுமே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. என்னைக்காச்சும் வீட்டில் டீ குடித்தவங்க டீ ரொம்ப நல்லா போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ஆண்களுக்கு டீ போட தெரியுமான்னு கேட்டேன். பெண்கள் டீ போடுவாங்க, ஆனால் டீ வேகுமா வேகாதான்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் டீ வந்துடும். ஓகேயா? ஏன் ஆண்களுக்கு டீ போட தெரியுமான்னு கேட்டேன்னா, நிறையா வீட்டில் டீ குடிக்கணும்னு ஆசை வரையில் வாக்கிங் போயிட்டு வர்றோமான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு 10 வீடு தள்ளி போய் டீ கடையில் போய் டீயை குடிச்சிட்டு வந்துடுவாங்க.
என்ன பண்ணுவாங்க? டீயை குடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சின்ன விஷயம், குட்டியோண்டு விஷயம், ஒரு கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் அந்த ஒரு விட்டு கொடுத்து நம்ம வாழும் பொழுது அவர்களுக்கு என்ன பண்ணுறோம்? கற்றுக் கொடுக்குறோம். இயேசுநாதர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? நிறையா விஷயம் கற்றுக் கொடுத்தாரு. உன்னை அடித்தாலும் சரிடா, நீ சுவிசேஷம் அறின்னு கற்றுக் கொடுத்தாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தில் காம்ப்ரமைஸ் ஆக முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருப்போமானா நம்ம கணவனையோ அல்லது மனைவியையோ அல்லது பிள்ளைகளையோ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியாய் நாம் அருள் பணி செய்ய முடியாது. அந்த கிரேட் கமிஷனுக்குள்ளே என்ன பண்ண மாட்டோம்? வரமாட்டோம். கிரேட் கமிஷனுக்குள்ளே வரமாட்டோம். அப்போ அந்த கிரேட் கமிஷனுக்குள்ளே வரலைன்னாவே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அங்கே வச்சுட்டு லெஃப்ட் ரைட்டு நிற்கல, நீ உன்னை யாருன்னே தெரியாது, கிளம்பு அடுத்த வீட பாரு, கிளம்புன்னு அனுப்பிச்சி விட்ருவார். அப்போ நம்ம அந்த கிரேட் கமிஷனில் நாளைக்கு பரலோகத்தில் நாம் நிற்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக நிற்கணும்? மற்றவர்களை வாழ வைத்தவர்களாக நிற்கணும். நம்ம கோபமாக பேசிட்டோம் அல்லது எரிஞ்சு விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மள்ட்ட என்ன பண்ண மாட்டாங்க? பேசவே மாட்டாங்க. அப்போ அவங்கக்கிட்ட எப்படி சுவிசேஷம் நம்ம அறிவிக்க முடியும்? எப்படி ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும்? முடியாது இல்லையா? அப்போ முடியாதுங்கல கிரேட் கமிஷனில் மற்றவர்களை வாழ வைக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டும் பொழுது ஆண்டவர் அவர்களையும் ஆசீர்வதித்து எங்கே கொண்டுட்டு வர்றவராக இருக்கிறார்? ரட்சிப்புக்குள்ளே கொண்டுட்டு வர்றவர் இருக்கிறார். மிஷினரின்னு சொல்கிறதுனால ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு ஆதிவாசி கூட்டம் இருக்கிறாங்க. அந்த ஆதிவாசி கூட்டம் வந்து மாடியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆதிவாசி கூட்டம். இந்த மாடி ஆதிவாசி கூட்டம் பார்த்திங்கன்னா அரை நிர்வாணிகள். இன்றைக்கும் அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இன்றைக்கும் அரை நிர்வாணிகள் இருக்கிறாங்க. அந்த மாடி ஆதிவாசி மக்கள் அரை நிர்வாணிகள்னால் பெண்கள் ஏஜ் அட்டன்மெண்ட்டாக மேலாடை போடக்கூடாது. அது வரைக்கும் துண்டு கூட போட்டுக்கலாம். ஆனால் ஏஜ் அட்டன்மெண்ட்டாக என்ன போடக்கூடாது? மேலாடை போட. அப்படியாப்பட்ட கலாச்சாரம். ரெண்டாவது, வேட்டையாடி சாப்பிடக்கூடியவங்க. என்ன ஆடி சாப்பிடக்கூடியவங்க? வேட்டையாடி சாப்பிடக்கூடியவங்க. அப்படியாப்பட்ட கலாச்சாரத்தில் இருந்து லால்சோ போலோ அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி அங்கே பம்பரக்காடுன்னு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் வந்து படிக்கிறான். படித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? ஈரோட்டில் வந்து பைபிள் காலேஜ் முடிக்கிறான். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு நான் மிஷினரியாக தான் போவேன், நான் மிஷினரியாக போகிறேன்ட்டு எங்கே போகிறான்? பம்பரக்காட்டுக்கு போகிறான். ஆனால் அவனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க? எப்போவுமே மிஷினரி ஸ்தாபனத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவங்களோட சொந்த இடத்துல மிஷினரியாக அனுப்ப மாட்டாங்க, வேற ஒரு இடத்துக்கு தான். அவனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டது வந்து தெலுங்கானாவுக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனால் மகாராஷ்டிராவில் போய் தங்களோட குடும்பத்தை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு போகிறான். அப்போ அவங்க அப்பா இவனை அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறார். ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளே நடந்து தான் போகணும், நிறைய இடங்கள் நடந்து தான் போகணும். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கையில் ஒரு 2 பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் வந்துக்கிட்டு இருக்கையில் இந்த லால்சோ போலோக்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு, உங்கள் அம்மாவை கொன்னதில் 2 பேர் வர்றாங்க, 2 பேர் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பையன் என்ன செய்யணும்? இவன் யார்? ஆதிவாசி, கழுத்தில் கத்திய வைக்கிறவன், வேட்டையாடி சாப்பிட்றவன். யாராக இருந்தாலும் கொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு என்ன உண்டு? பெர்மிஷன் உண்டு. ஆதிவாசிங்க பெர்மிஷன் உண்டு. அவங்களுக்குள்ளே என்ன நடந்தாலும் போலீஸ் என்ன பண்ணாது, உள்ளே போகாது. இப்போ உங்கள் அம்மாவை கொன்ன 2 பேர் வர்றாங்க இங்கெல்லாம். அன்றைக்கி இவன் குட்டி பையனாக இருந்தான், இன்றைக்கி எப்படி இருக்கான்? வாட்ட சாட்டமாக நல்லா இருக்கிறான். என்ன செய்ய முடியும்? ஆனால் அவன் கிட்ட போயிட்டு இயேசுக்கு என்னை மன்னிச்சிட்டாரு, உன்னையும் மன்னிச்சிட்டேன், உன்னை வந்து ஆண்டவர் நேசிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போயிட்டான். இன்றைக்கி அந்த 2 குடும்பமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. தன்னோட தாயை கொன்னவனை அவனால் மன்னிச்சு முடியுமானா? அதுவும் ஆதிவாசி. எப்படியாப்பட்ட ஆதிவாசி? குரூர புத்தி உள்ளவங்க, வேட்டையாடி சாப்பிட்றவங்க. வேட்டையாடி சாப்பிட்றவங்கன்னா எவ்வளோ ஈஸியாக சாப்பிடுவாங்க. அந்த கழுத்தை நெரிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. நான்லாம் அந்த பகுதிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். மிஷினரி ஃபீல்டுக்கு போகையில் மகாராஷ்டிராவில் அந்த ஃபாரஸ்டெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டம். 2 சோளக்கருதை கொடுத்துட்டு 13 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க. காலை சாப்பாடு 2 சோளக்கருது, நைட்டு 11 மணிக்கு சோறு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இடங்களில் நான் போயிட்டு வரும் பொழுது அந்த லால்சோ போலோ மன்னிச்சு விட்டான் பார்த்தீங்களா? ஒரு ஆதிவாசினாலேயே மன்னிச்சு அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் வழி கொண்டுட்டு வர முடியுமானா, நல்லா படித்து நல்ல நிலைமையில் நல்ல சிந்தனையோடு இருக்கிற நம்மால் மற்றவர்களை மன்னிக்க முடியுமா? முடியாதா? பக்கத்து வீட்டுக்காரனாவே இருக்கட்டுமே, நம்ம போயில நம்ம மேலே தண்ணியை ஊற்றட்டுமே. எப்படி கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, நம்ம போனோன்னு வாசலில் தண்ணியை ஊற்றிட்டா நம்மளை வேண்டான்னு நினைக்கிறான்னு சொல்லுவாங்க.
அப்படி கூட இருக்கட்டுமே, அப்படியாப்பட்டவர்களை மன்னித்து கிறிஸ்துவண்டை வழி நடத்த முடியுமா? அதுதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிங்கிறார். அப்போ முதலாவது அவர் கட்டளையிட்ட யாவையும் நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது நாம் என்ன பண்ண முடியும்? அவர்களுக்கு போதிக்க முடியும். ஒரு லால்சோ போலோவால் தன் தாயை கொலை செஞ்சவங்களே மன்னிக்க முடியுமானா நான் வேறு விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எதில் பார்த்துடுறீங்க? இந்த இவ்வளோ பெருசுக்கு வச்சுக்கிட்டு பார்த்துடுறீங்களே. பார்த்தோன்னே இந்த ஆள் யூடியூப்பில் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்றவீங்க, அப்படி தானே? அதனால தான் உங்களுக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வந்த பொழுது மற்றவர்களுக்காக உயிர் தியாகம் செய்ய வந்தார், மற்றவர்களை ரட்சிக்க வந்தார். பாருங்கள், பெரிய ட்ரெண்டை கொண்டுட்டு வந்துட்டார் தெரியுமா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுங்கிறத ஒழிச்சார். ஒருத்தவனை அடிச்சானா திருப்பி அடிட்டாங்கிற கொள்கையை ஒழிச்சாரா இல்லையா? அப்படியாப்பட்ட கிறிஸ்துவை சேவிக்கிற நாம நமக்கு ஆண்டவர் கொடுக்குற கிரேட் கமிஷன், அதாவது அருள் பணி செய்யணும். அப்படிங்கல நம்ம வெளிநாடு வெளியூர்லாம் போக வேண்டாம். நாம் இருக்கிற இடத்துலையே ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாய், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டவர்களாய் நடப்பது தான் என்னது? அவருக்கு செய்யக்கூடிய அருள் பணி. அடுத்த மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, அதே 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பாருங்க, இதோ உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாளிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, வாழ்கிறார் என்ற நம்பிக்கையை மற்றவர்களுக்கு உண்டாக்குவது அருள் பணி. யார் வாழ்றான்னு? இயேசு கிறிஸ்து சாகல, உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கையை ஊட்டுவது தான் அருள் பணி. முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்கள். ரெண்டாவது, வாழ்க்கை கொடுக்கிறவர்கள். மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா, மற்றவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுவது. நம்மள்ட்ட இந்த சிலுவை இருக்குது தெரியுமா? இந்த சிலுவை எதுக்கு இங்கே மாட்டி வச்சுருக்காங்க தெரியுமா? இந்த சிலுவை மாட்டி வச்சுருக்காங்க எதுக்குன்னு தெரியுமா? வணங்குவதற்கா அடையாளத்துக்கா? வணங்குவதற்கா அடையாளத்துக்கா? ரெண்டுமே. ஓகே. ஆனால் ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சிலுவை வெறும் சிலுவை உருவாக்கப்பட்டதனுடைய காரியம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இல்லை அப்படிங்கிறதுக்கு தான். எங்கே இல்லை? இயேசு கிறிஸ்து எங்கே இல்லை? சிலுவை இல்லை. உனக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எங்கே வாழ்கிறாரு? நமக்குள்ளே உயிரோடு இருக்கிற ஆண்டவராய் வாழ்கிறாருங்கிற அடையாளம் தான் வெறும் சிலுவை. இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஏசுனாரை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, ரத்தம் வடிய வடிய. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஏசுனார் எப்படியே இருக்கிறாரு? குழந்தையாகவே இருக்கிறார். குழந்தையாகவே இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறாரு? நிறைய பேரை பராண்டி விட்டுறாரு. அப்படி தானே? குழந்தை இயேசு நிறைய இடத்துல பண்ணி விட்டுறாரு. ஆனால் நம்மள்கிட்ட இருக்க இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத நமக்கு வாக்கு பண்ணிட்டாருங்க. இங்கே உள்ளே இருக்க யாருமே இயேசு கிறிஸ்துவ தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. நமக்கு ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணிட்டாரு? உன்னோட இருக்கிறேன், உன் கூடவே வருவேன், உன் கையை பிடிச்சி நடத்துவேன், யாக்கோபே பயப்படாது, நீ என்னுடையவன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட வாழ்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்மோடு கூட நம் உள்ளத்துக்குள்ளாய் வாழ்கிற ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்கிறோமா அல்லது செத்தவராய் அறிமுகப்படுத்துகிறோமா? உயிரோடு இருக்கிறவர்னா எப்படி தெரியுமா? செத்தவர்னா எப்படி தெரியுமா? இங்கே பாரு, நான் ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்குவேன், உனக்கு என்ன வந்துடும்? கை கால் விளங்காமல் போயிடும். என்னவா போயிடும்? பேரலைஸ் வந்துடும் உனக்கு. நான் ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்க, உன் வீட்டு செவர் இடிஞ்சு விழுந்துரும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு யாரை அறிமுகப்படுத்துகிறோம்? செத்த இயேசு கிறிஸ்துவ அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம அவன்கிட்ட எல்லாம் போவேன், ஐயோ அவன் வேணாம், அவன் ரொம்ப பஞ்சாயத்து உள்ளவன், எதிராளிகிட்டே போகாதீங்க, அவனை வீட்டுக்குள்ளேயே கூப்பிடாதீங்க, அவனை பேர் சொன்னாவே வந்துடுவான்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம அவன் வேண்டவே வேண்டாம், நமக்குள்ளேயே பேசிக்குவோம். எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் எதிராளியை நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிடணும்? பார்த்தீங்கன்னா அப்போ செத்த யாரை பண்ணுறோம்? இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். காயப்பட்டு இருக்கும் பொழுது பயப்படாதீங்க பயப்படாதீங்க, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், உங்களை காப்பாற்றுவார், உங்களுக்கு உதவி செய்வார், பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம உயிருள்ள ஆண்டவராய் அவர்களுக்கு என்ன பண்ணுறோம்? அறிமுகப்படுத்துகிறோம். நல்ல ஒரு விஷயம், ஒரு சின்ன ஸ்டோரி தான்.
நீங்கள் புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறீங்க. புதுசாக எங்கே போகிறீங்க? ஒரு வீட்டுக்கு குடி போகிறீங்க. குடி போகையில் சிங்கிள் ரூமு தானே வச்சுக்கோங்களேன். சாவியை குடிக்கையில் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, போன வாரம் தான் இங்கே ஒருத்தவங்க தூக்கு போட்டு செத்தாங்க. எதில்? நீங்கள் தனியாக இருக்கிற ரூமில் தூக்கு போட்டு செத்தாங்க அப்படின்ட்டு சாவியாக ஹவுஸ் ஓனர் உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு தாங்க நாங்கள் பெயிண்டெல்லாம் அடித்து இதெல்லாம் சரி பண்ணி வச்சுருக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு தூங்குவீங்களா? தூங்கவே மாட்டீங்க இல்லையா? ஏன்? ஐயோ அவன் வந்துடுவானோ, நம்மளையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவானோ. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே போகிறவங்களா இருக்கிறோம்? சர்ச்சுக்கு போகிறவங்களா இருக்கிறோம் இல்லையா? அப்போ அவன் சாவறதுக்கு முன்னாடி நம்ம கூட யார் இருக்கிறா? சத்தியமாக யாருமே நம்ப மாட்டேங்கிறோமே. ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணார்? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? செத்தவன் எங்கே போகிறானே நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? வந்துடுவானோ, புறாண்டிடுவானோ, இழுத்துக்கிட்டு போயிடுவானோ, நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம். விடிஞ்ச உடனே கேட்டால் எங்களுக்கு இந்த வீடே வேண்டாங்கன்னு வந்த வழியிலே இது சொல்லுவாங்களே, பின்னங்கால் புரடியில் அடிக்க ஓடியே போயிடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? நான் உன் கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்போ உன் கூட இருக்கிறாருன்னு வாக்கு பண்ண ஆண்டவரை நம்மளால் ஏன் நம்ப முடியல? நம்பலை. என்ன நம்பலை? சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரை முதலாவது நாம் நம்பாத பொழுது இந்த உயிருள்ள ஆண்டவரை மற்றவர்களுக்கு நம்ம எப்படி அறிமுகப்படுத்த முடியும்? அருள் பணியில் நாமளே நம்பலைங்கல்ல, எப்படி நம்ம நம்ப முடியும்? 500 ரூபா நோட்டை என்னதான் கசக்கி கீழே போட்டாலும் திருப்பி எடுத்து கொடுத்தோன்னா செல்லுமா செல்லாதா? ஆனால் அதே வெறும் பேப்பரை தூக்கி போட்டால் அப்போ நம்ம வெறும் பேப்பராக இருக்குமா 500 ரூபா நோட்டாக இருக்குமா? 500 ரூபா நோட்டாக இருக்கும்னா பிசாசே எதுக்கு வந்தாலும் பாப்பா ஒரு டீ சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? வா ஒரு டீ சாப்பிட்டு வருவோன்னு சொல்லணும். அப்படி நம்மளால் சொல்ல முடியலைன்னா நம்ம கூட யாரும் இல்லை. அவர் இருக்கிறாரு, ஆண்டவர் இருக்கிறாருங்கிற நம்பிக்கையற்றவர்களாய் நாம் இன்னை வரைக்குமே என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே சோத்திரம், அல்லேலியா சோத்திரம், அல்லேலியா சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம், நான் ஜபிக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவரே எல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம நம்ப முடியல அப்படின்னா ஆண்டவரோடு வாழ்கிறத விட பயத்தோடு நம்ம வாழ்கிறோமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம், நாய்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லைன்னு போட்டிருக்கோம். அந்த நாயோட குணம் பார்த்தீங்கன்னா 21ஆம் அதிகாரத்தில், அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். இந்த 4 கேட்டகரி எங்கே இருக்காது? 22ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்க. போதும். இந்த 4 கேட்டகரி என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க? நாயின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பயப்படுகிறவர்கள் எங்கே போக முடியாதான்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஆயுசு நாட்களை கூட்டி தரும். எதிராளிக்கு பயப்படுகிற பயம், மனுஷருக்கு பயப்படுகிற பயமோ கண்ணியை வருவிக்குன்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவருக்கு பயப்படுவோமானால் நம்ம எதுக்கு எதிர்த்து நிற்போம்? பிசாசுக்கு தான் எதிர்த்து நிற்போமே தவிர நம்ம சொந்தக்காரங்களுக்கோ இனஜன பந்துக்கோ நண்பர்களுக்கோ என்ன பண்ண மாட்டோம்? எதிர்த்து நிற்க மாட்டோம். யாருக்கு எதிர்த்து நிற்போம்? பிசாசுக்கு தான் எதிர்த்து நிற்போம். ஏன்? சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் யாரு கூட இருக்கிறார்? நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறாருங்கள, நம்ம யாருக்கு பயப்பட மாட்டோம்? இன்னுமே நம்பிக்கை வரலையா? இன்னைக்கு எல்லாரையும் தனி ரூமில் போட்டு பூட்ட வேண்டியது தான். பூட்டிட்டு இயேசுநாதர் இருக்கிறாரா வேற ஏதாச்சும் இருக்கிறாருன்னு பார்த்துட வேண்டியது. நான் ஒரு காட்டேஜ் மீட்டிங்கில் இந்த மாதிரி தான், நான் எப்பவுமே இந்த மாதிரி கேஷுவலாக தான் பேசுவேன். பேசிக்கிட்டு இருக்கையில் மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கையில் ஒரு அக்கா ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, ஏய் நீ மட்டும் வர வேண்டியதானே, எதுக்கு இன்னொரு ஆளை கூட்டிகிட்டு வந்தேன்னாங்க. நானும் இப்படி சுற்றி முற்றி பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் தெரியல. என்னடா நமக்கு ஒன்றும் தெரியலையேன்னு பார்த்துட்டு முடிச்சது பிறகு ஜோம் பண்ணுறேன். ஜோம் பண்ணோன்னே செம்ம ஆட்டம்னா பயங்கரமாக டீமேனோட பிரச்சனை. ஜோம் பண்ணோன்னே பொத்துன்னு விழுந்துட்டாங்க. விழுந்தவுடனே நம்ம விசுவாசிங்கன்னு தான் தெரியுமில்ல, விழுந்த உடனே அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்தாருங்க. நான் ஒன்று சொன்னேன், சரி வாய் மூடுங்க எல்லாரும், என்ன அந்த அம்மா சரியாகலை அப்படின்னு. சரியாகலன்னு மறுபடியும் முட்டி போடு அப்படின்னு. முட்டி போட்டோன்னா ஒரு கேள்வி கேட்டுச்சு, இத்தனை வருஷமாக எல்லாரையும் இப்படி தான் நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறேன், நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னுச்சு. அவங்க கையில்
கிட்டத்தட்ட 40 பவுன் நகை வச்சுருக்கிறாங்க, 12 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க கல்யாணம் நடக்கலை. 34 வயசு வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கலை. காரணம் என்ன? இந்த உள்ள ஒன்று உட்காந்துருக்குதே அது. நான் என்ன பண்ணேன், ஜோம் பண்ணோடனே சரியாயிடுச்சு. சரியானோடனே நல்ல தெளிவாக வந்துட்டாங்க. தெளிவு வந்தது பிறகு அவங்க கேட்டாங்க, இப்போ நான் நல்லா இருக்கிறேன்னு கேட்டாங்க. நீ நல்லா இருக்கிற, இன்னையிலேருந்து இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறாரு, அந்த நம்பிக்கையோட வாழ் அப்படின்னு சொன்னது பிறகு அவங்க அன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக கடந்து போனாங்க. அடுத்த மாதமே அவங்களுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆச்சு. கல்யாணம் ஆகி இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க. அப்போ என் கூட இருக்கிற இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு தெரியுது, நம்மளோட இருக்கிற இயேசு கிறிஸ்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன் நமக்கே தெரிய மாட்டேங்குது? அப்படி தானே? உண்மையா பொய்யா? சதா நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் யாரோட இருக்கிறாரு? நான் சொன்னேன் இந்த மூணாவது கேள்விக்கு பதில் சொல்ல முடியலைனாலும் யார் கூட இருக்கிறாரு? நம்ம மட்டார்னு மண்டையிலே போடுவார். எப்படி போடுவார்? லொல்லுங்கிற நீ அப்படின்னு என்ன பண்ணுவார்? இப்போ வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் நம்ம வளர்க்குற நாய் குலைச்சா என்ன பண்ணுவோம்? ஏய் அமைதியாக இருமோ, அடுத்த ஏய் அமைதியாக இருமோ, மூணாவது அதுக்குன்னே ஒன்று வச்சுருப்போமே, இந்த இவ்வளோ பெருசுக்கு ஒரு குச்சி மாரி மட்டுன்னு ஒன்று போட்டோன்னா அது சைலண்டாக இருக்கும். அந்த மாதிரி நாம் ஆண்டவரை பிரதிபலிக்க முடியாதபடிக்கு இருக்கையில் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவார்? மட்டுன்னு மண்டையில் ஒன்று போடுவாரா மாட்டாரா? அப்போ உயிரோடு இருக்கிற ஆண்டவரை முதலாவது நாம் நம்மோட இருக்கிறார், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறாருங்கிற ஆண்டவரை முதலாவது நாம் நம்பிட்டு மற்றவர்களுக்கு அதை பிரதிபலிக்கும் பொழுது ஆண்டவருடைய அருள் பணி எஸ்டாப்ளிஷ் ஆகும். நாமும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சந்தோஷம் உள்ளவர்களாய் போவோமா மாட்டோமா? போவோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒருவேளை இன்றைக்கு வித்தியாசமான சிந்தனையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்ன கிரேட் கமிஷனுக்குள்ளே நாம் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு ஆண்டவர் சொன்னார், அது உண்மைதான். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்பட்டு போகிற நாம் ஆண்டவரோடு மெர்ஜானவங்களாக இருக்கிறோமா? ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை உடையவர்களாய் மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மக்களை விடுவிக்க மோசேயை அழைத்தவர் உன்னையும் அழைக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மக்களை விடுவிக்க மோசேயை அழைத்தவர் உன்னையும் அழைக்கிறார். வா நான் உன்னை அனுப்புவேன், நீதான் தேவையென இயேசு அழைக்கிறார். வா நான் உன்னை அனுப்புவேன், நீதான் தேவையென இயேசு அழைக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மக்களை விடுவிக்க மோசேயை அழைத்தவர் உன்னையும் அழைக்கிறார். அழைப்பை பெற்றவர்களாய் இன்று முதல் மற்றவர்களுக்கு சாட்சியாக இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்கிறவர்களாக, இயேசுவோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய் வாழ்வோம் என்ற நம்பிக்கை உடையவர்களாய் இருங்க. மகா கிருபையுள்ள கர்த்தாவே, நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் தியானத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த தியானத்தின்படியாய் உம்முடைய அருள்பணியை செய்ய தகுதி உள்ளவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அதற்காக எங்களை இந்த நாளில் விட்டு கொடுத்துருக்கிறோம். ஒரு விஷயம் கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உலகத்துக்குள்ளே போய் சகல சிருஷ்டியையும் உமக்கு சீடராக்கும்படியாய் இந்த ஆலயம் கட்டுமான பணி நடைபெறுகிறது ஆண்டவரே. அதற்குள்ளாக அநேக ஜனங்களை இந்த ஆலயத்துக்குள்ளாய் கொண்டு வந்து இன்னுமாய் அநேகரை ரட்சிப்புகளை நடத்தும்படியான கிருபையை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்வோம். இந்த காலவேளையிலே அருளுரை ஆற்றி நம்மை ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நேராக நடத்தின அருமையான ஐயாவுக்கு திருச்சபையின் சார்பில் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவினாலே கண்மடைத்து உட்பட்டு பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்த்து விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மருத்துவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அமர்ந்திருப்போம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை செயலர் அவர்கள் அறிவிப்பார்கள். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆராதனையில் தேவ செய்தியை அளித்த ஆயர் ஜோஷ்வா கருணா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த ஆராதனை நமக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய லேபிரிச்சர் ஐயா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொடுத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு வாலிப ஐக்கிய சங்கத்தினால் ஆராதனை நடத்தப்படும். வருகின்ற 28/5/2025 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஜெப கூடிகை நடைபெறும். வருகின்ற 31/5/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறும். நம்முடைய ஆயர் அவர்கள் 30/5/2025 வரை விடுமுறையில் உள்ளதால் உங்கள் தேவைகளுக்கு செயலர் ஆர்ப்பொருளரை அணுகவும். சென்னை பேராயம் CSC வெஸ்லி ஆலயம் பெரம்பூர், அந்த ஆலயத்தில் வாலிபர் சங்கத்தினால் நடத்தப்படும் செஸ் மற்றும் கேரம் விளையாட்டுக்கு பங்கு பெற விருப்பமுள்ளவர்கள் செயலர் மற்றும் பொருளரை அணுகவும். நடைபெறும் நாள் 31/5/2025 காலை 9 மணி முதல் மற்றும் 1/6/2025 வரை. வயது 18 வயதுக்குள், 19 to 45 வரை, 45 வயதுக்கு மேல் விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இதில் பங்கு கொள்ளலாம். உங்களுக்கு கட்டணம் உண்டு. காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்தநாளை காண்பவர்கள் 26/5/2025 திருமதி ஆலிஸ் கீதா சைமன், திருமதி ஜூலியன் நிர்மலா, திரு காமராஜ், செல்வன் சாம் பிரஜன், செல்வி அபிஷா ஜெனிஃபர், திருமதி ஷர்மிளா ஜாய்ஸ், திருமதி ஷீபா சுரேஷ். 27/5/2025 திரு மோசஸ் ரத்னராஜ், திருமதி ஹெலன் தமிழ்ச்செல்வி, திருமதி மோலின் இமானுவேல், செல்வி ஜோன் மெக்டனில், பேபி ஜேன் ஏலியனா. 28/5/2025 திருமதி அன்புமேரி ஜஸ்டின், திருமதி எஸ்தர் இசைவாணி, செல்வி ஜூடித் ஆண்ட்ரியா. 29/5/2025 செல்வி ரேலின் மியால், செல்வி ஹேமா பிரிசில்லா. 30/5/2025 திரு EDT ஜவஹர், செல்வன் ஆல்வின் டேவிட், திருமதி புவல லோஷ்னி விஜய், செல்வி ஜெனிஃபர் சாரா. 31/5/2025 திரு ஆசீர்வாதம் போஸ், திருமதி புஷ்பரதி பாளையன். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 26/5/2025 திரு பிரபாகர், திருமதி பிரமிளா கிறிஸ்டினா தம்பதியர். 27/5/2025 திரு MD செல்வராஜ், திருமதி நளினி ஞானமணி தம்பதியர். திரு அலெக்ஸ் ஜெபகுமார், திருமதி டயானா தம்பதியர். 28/5/2025 திரு SU பீட்டர் சுரேந்திரன், திருமதி நிர்மலா சுரேந்திரன் தம்பதியர். திரு ஜஸ்டின், திருமதி அன்புமேரி தம்பதியர். திரு பிரியகுமார், திருமதி நகோமி லக்ஷ்மி தம்பதியர். 31/5/2025 திரு ஞானசுந்தர், திருமதி எஸ்தர் ஜெபகுமாரி தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். Stottiram Jesu nada, umakim
நாள் திருமண நாள் கண்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்துக்காக வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்பான திருச்சபை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பாராட்டி தந்த இந்த நல்ல ஆசீர்வாதமுள்ள ஈவுக்காக, இரக்கங்களுக்காக, மேன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் நல்ல ஒரு பிறந்த நாட்களை கண்டு கழிக்கும்படியாக நீர் பாராட்டின அன்புக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டாய் ஆண்டவரே நம்முடைய அன்பின் கரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக பாதுகாப்பாக இருந்து ஆண்டவரே சென்ற காலம் முழுவதும் ஆண்டவரே நம்முடைய அன்பின் கரம் கருத்தாய் மேன்மையாய் வழிநடத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்படி அன்பின் மறைவிலே பிள்ளைகள் பாதுகாப்பாய் வாழும்படியாக நீர் உதவி செய்திருக்கிறீர். தேவைகளிலே, போக்குவரத்திலே, மற்ற எல்லா நிலைமைகளிலும் உடைய அன்பின் கரம் அவர்களுக்கு உதவி செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் கடந்து போகும்போது ஆண்டவரே நீர் அவர்களை வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உடைய கிருபையின் கரங்களுக்கு உதவி செய்யும்படியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அவ்விதமாக திருமண நாட்களை கண்ட அன்பான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டாய் ஆண்டவரே உம்முடைய இணைப்பின் கரம் ஆண்டவரே அவர்களை நீர் வழிநடத்தின அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா நிலைகளிலும் உடைய அன்பின் கரம் அவர்களுக்கு போதுமானதாக இருந்து குடும்பங்களிலே ஏற்பட்ட எல்லா பலவீனங்கள், சுகவீனங்கள், ஆண்டவரே திகைத்து போன நிலைமைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிலும் அன்பின் கரம் அவர்களுக்கு உதவி செய்த அன்புக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக திருமண நாட்களை கண்டு கழிக்கவும், பிறந்த நாட்களை கண்டு கழிக்கவும் ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நிறைவே தந்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எம்மட்டாய் ஆசீர்வாதத்தை அன்பின் கரம் தொடர்ந்து வழிநடத்திட்டும். ஆண்டவரே எல்லா தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றிலும் அன்பின் கரம் இருந்து உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒன்றிலும் திகைத்து போகாதபடி ஆசீர்வாதத்தின் நிறைவு பிள்ளைகளை, குடும்பங்களை திருப்தியாக்கட்டும். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமீன், ஆமீன். மீண்டுமாக தேவநாம மகிமைக்காக கீர்த்தனைகளிலே 228வது பாடலை நாம் பாடுவோம். ஒன்றன் திருப்பணியை உறுதியுடன் செய்ய என்ற அந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம். Thank you.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். சமாதானத்துக்கான ஜெபம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையும் விரும்புகிறமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதியினுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படி எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயாத்தனங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தேவ கிருபைக்கான ஜெபம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கும் உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையின் கீழே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுதே நிறைவேற்றி இன்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களை கட்டளையிட்டு அருளும். ஆமென். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதானமும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. முடிவுக்காக கர்த்தர் தந்த ஈவுக்காக என்ற பாடலை பாடுவோம். செய்யும்படியாய் எங்களை இந்த உலகத்துக்குள்ளாய் நீர் அனுப்புகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். இந்த உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போகும் பொழுது உம்மை பிரதிபலிக்கிறவர்களாய், உம்முடைய ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு தருகிறவர்களாய் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான கிருபையை தந்து எங்களை வழி நடத்துங்க. தொடர்ந்து நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமுனை மறவாதே. ஆமென். ஆமென். God bless you all.